தமிழ் சினிமாவுல இவரை போல மிடுக்கான கம்பீரமான மிரட்டலான வில்லனை பார்த்திருக்கவே முடியாது. நடக்கிற நடை, பார்க்கிற பார்வை, பேசுற வார்த்தை, உட்கார ஸ்டைல்னு எல்லாமே அசத்தலாக இருக்கும். இவரை ரொம்ப பேரு ரஜினிக்கும் கமலுக்கும் வில்லனா நடிச்சவர்னு நினைச்சு ஒதுக்கிடுறாங்க. ஆனா இவரோட வரலாற்றை கேட்டா அசந்து போயிடுவீங்க. அண்ணா, கலைஞர்ல ஆரம்பிச்சு எம்ஜிஆர், சிவாஜி வரைக்கும் இவருக்கு தொடர்பு உண்டு. எம்ஜிஆர் கிட்ட வேலை பார்த்தவர், அதே சமயம் கலைஞருக்காக எம்ஜிஆர் கிட்டயே சண்டை போட்டு வேலையை விட்டவர். இவர் நடிச்ச நாடகத்தை பார்த்து செல்லமா பொறாமப்பட்ட சிவாஜி அந்த நாடகத்தையே விலை கொடுத்து வாங்கியிருந்தாரு. இவர் ஒரு திமுக நடிகருங்கிறதோ திமுக மேடைகளை பிரச்சாரம் செய்வாருன்னோ யாருக்குமே தெரியாது. இப்படி செந்தாமரைய பத்தி பலருக்கும் தெரியாத செய்திகளையும் அறியாத ரகசியங்களையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம மிஸ்டர் சினிமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செந்தாமரைக்கு சொந்த ஊர் காஞ்சிபுரம் அருகில் உள்ள தியாகமுகச்சேரி. தந்தையார் பெயர் திருவெங்கடம், தாயார் பெயர் வேதம்மாள். கல்யாணராமன் என்பதுதான் செந்தாமரைக்கு பெற்றோர் வைத்த பெயர். சிறு வயதிலேயே தந்தையை இழந்த செந்தாமரையை அவருடைய சித்தப்பாவே வளர்த்தார். காஞ்சிபுரத்தில் அறிஞர் அண்ணாவுக்கு எதிர் வீட்டில்தான் செந்தாமரை வசித்தார். அண்ணா திண்ணையில் உட்கார்ந்து கட்சிக்காரர்களுடன் அரசியல் பேசுவதை கேட்கும் அரிய வாய்ப்பு கிடைத்தவர்களில் செந்தாமரையும் ஒருவர். அப்படித்தான் ஒரு நாள் அண்ணாவை சந்தித்து நாடகத்தில் நடிக்க வாய்ப்பு கேட்டார் செந்தாமரை. உடனே சென்னையில் இருந்த கருணாநிதியை பார்க்க சொன்னார் அண்ணா. செந்தாமரையை பற்றி விசாரித்த கருணாநிதி நேரே சென்று எம்ஜிஆரிடம் பேச சொன்னதோடு சிபாரிசு கடிதம் ஒன்றை கொடுத்தார். அண்ணா கருணாநிதியின் பரிந்துரை என்பதால் தனது நாடக மன்றத்தில் வேலைக்கு சேர்த்துக் கொண்டார் எம்ஜிஆர். அப்படி அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆர் என்ற முக்கிய ஆளுமைகளின் வழியாகவே நாடக மேடைக்குள் நுழைந்தார் செந்தாமரை. எம்ஜிஆர் நாடக மன்றம் நடத்திய அட்வொகேட் அமரன், இன்பக்கனவு, சுமைதாங்கி உள்ளிட்ட நாடகங்களில் நடித்த செந்தாமரை தன்னுடன் இணைந்து நடித்த கௌசல்யாவை காதலித்து அண்ணா தலைமையில் திருமணம் செய்து கொண்டார். ஒரு நாடகத்தில் செந்தாமரையும் கௌசல்யாவும் அண்ணன் தங்கையாக நடித்திருக்கிறார்கள். நாடகத்தில் நடிக்கும் போதே இருவருக்கும் நிறைய மோதல் வந்து அதுவே காதலாக மாறி கல்யாணத்தில் முடிந்திருக்கிறது. எம்ஜிஆர் நாடக மன்றத்தில் செந்தாமரை வேலை செய்து வந்தபோது கருணாநிதி பற்றி எம்ஜிஆர் ஏதோ தவறாக சொல்லிவிட எம்ஜிஆரிடம் சண்டை போட்டுவிட்டு எம்ஜிஆர் நாடக மன்றத்தில் இருந்து வெளியேறிவிட்டார். தனக்காக எம்ஜிஆரிடம் சண்டை போட்டு வேலையில்லாமல் தவிக்கும் செந்தாமரைக்கு வேலை கொடுக்க சொல்லி சிவாஜியிடம் பேசினார் கருணாநிதி. எம்ஜிஆர் நாடக மன்றத்திலிருந்து வெளியேறியவர் என்ற போதும் கருணாநிதி சொன்னதால் தனது நாடக சபையில் செந்தாமரைக்கு வேலை போட்டு கொடுத்தார் சிவாஜி. திரைப்படங்களில் சின்ன சின்ன கேரக்டர்களில் நடிக்க தொடங்கினார் செந்தாமரை. கோயில் பூசாரி, வம்பு வளர்க்கும் ரவுடி, குஸ்தி போடும் பயில்வான், பேட்டை பிஸ்தா என்று துக்கடா வேடம் முதல் நல்ல வேடம் வரை எது கிடைத்தாலும் நடித்தார் செந்தாமரை. எம்ஜிஆர் நடித்த தாய் சொல்லை தட்டாதே, நீதிக்கு பின் பாசம், தெய்வத்தாய், தொழிலாளி போன்ற படங்களில் நடித்த செந்தாமரை சிவாஜி நடித்த ரத்த திலகம், ஊட்டி வரை உறவு, தில்லானா மோகனாம்பாள் போன்ற படங்களிலும் நடித்தார். சண்முகா தியேட்டர்ஸ் என்ற நாடக குழுவை நடத்தி வந்த செந்தாமரை துக்ளக் பத்திரிகையில் துணை ஆசிரியராக இருந்த மகேந்திரனிடம் கதை எழுதி வாங்கி 2இல் 1 என்ற நாடகத்தை நடத்தினார் செந்தாமரை. அந்த நாடகத்தால் செந்தாமரைக்கு நல்ல பெயர் கிடைத்தது. காவல்துறை அதிகாரி SP சௌத்ரியாக செந்தாமரை வெளிப்படுத்திய கம்பீர நடிப்பை பார்த்து அசந்து போன சிவாஜிக்கு லேசான பொறாமை எட்டி பார்த்தது. அப்போது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு யோசனையும் வந்தது. உடனடியாக அந்த நாடகத்தை 6000 ரூபாய்க்கு வாங்கிய சிவாஜி அந்த நாடகத்தில் வரும் SP சௌத்ரியாக நடிக்கப் போவதாக அறிவித்தார். 2இல் 1 என்ற அந்த நாடகம் சிவாஜிக்கு ஏற்ப மாற்றப்பட்டது. அந்த நாடகம்தான் சிவாஜிக்கு பெயரும் புகழும் வாங்கி கொடுத்த தங்கப்பதக்கம் என்ற திரைப்படமாக வெளிவந்து வசூலை வாரி குவித்தது. தங்கப்பதக்கம் என்றால் சிவாஜி நினைவுக்கு வருவார். அதற்கு முக்கியமான காரணம் செந்தாமரை. எம்ஜிஆர், சிவாஜி படங்களில் சிறு சிறு கேரக்டர்களில் நடித்த செந்தாமரை பிறகு ரஜினி, கமல் படங்களில் முக்கிய கேரக்டர்களில் நடித்தார். ரஜினி நடித்த 3 முகம், பொல்லாதவன், தனிக்காட்டு ராஜா, கழுகு, அடுத்த வாரிசு, நான் மகான் அல்ல, அன்புள்ள ரஜினிகாந்த், படிக்காதவன், நான் அடிமை இல்லை, குரு சிஷ்யன், பணக்காரன், அதிசய பிறவி என்று பல படங்களில் அசத்திய செந்தாமரை தூங்காதே தம்பி தூங்காதே, காக்கி சட்டை போன்ற கமல் படங்களிலும் வில்லனாக வந்து மிரட்டினார்.
மெட்டி படத்தில் மகேந்திரன் காட்டிய செந்தாமரை ரசிகர்களுக்கு புதிய அனுபவத்தை கொடுத்தது. உன் கண்ணில் நீர் வழிந்தால் படத்தில் பாலு மகேந்திரா காட்டிய செந்தாமரை வித்தியாசமாக இருந்தார். தூரல் நின்னு போச்சு படத்தில் செந்தாமரைக்குள் இருந்த வேறொரு பரிமாணத்தை காட்டினார் பாக்யராஜ். பண்ணையார், எஸ்டேட் அதிபர், காவல்துறை உயர் அதிகாரி, அதிரடி அரசியல்வாதி போன்ற வில்லன் கேரக்டர்களில் இயல்பான நடிப்பை விட மிகை நடிப்பே சரியாக இருக்கும் என்பதால் திமிரான சிரிப்பையும் பயமுறுத்தும் நடையையும் கம்பீரமான பேச்சையும் வெளிப்படுத்தினார் செந்தாமரை. ஒரு பக்கம் நாடகம், மறுபக்கம் சினிமா என்று இரட்டை குதிரை சவாரி செய்த செந்தாமரைக்கு அரசியல் ஆர்வமும் உண்டு. அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆர், சிவாஜி போன்ற தலைவர்களுடன் நட்பும் பழக்கமும் இருந்தாலும் கலைஞர் கருணாநிதியுடன் நெருக்கமாக இருந்தார் செந்தாமரை. திமுக உறுப்பினராக பல மேடைகளில் பேசியிருந்தாலும் தன்னை திமுக தொண்டர் என்று யாரிடமும் சொல்லிக் கொண்டதில்லை. நீங்கள் திமுகவா என்று கேட்டால் இல்லை என்று மறுத்ததும் கிடையாது. செந்தாமரையின் வாழ்க்கையில் அரசியல் என்பது சிறு பகுதி மட்டுமே. முழுக்க முழுக்க சினிமாக்காரராக இருந்த செந்தாமரை 50களில் நடிக்க ஆரம்பித்து 70களின் இறுதியில் புகழின் உச்சத்துக்கு சென்று 90களின் தொடக்கத்திலும் கம்பீரம் மிக்க வில்லனாக வந்து ரசிகர்களை தனது நடிப்பில் மிரட்டியவர். செந்தாமரைக்கு ஜோசியம், ஜாதகத்தில் நம்பிக்கை உண்டு. தனது மரணம் எப்போது எப்படி நிகழும் என்பதை முன்கூட்டியே சக நடிகர்களிடம் சொல்லியிருந்தார் செந்தாமரை. தான் கணித்து சொன்னது போலவே கல்யாண மாலை என்ற நாடகத்தில் நடித்துக் கொண்டிருந்த போது மாரடைப்பு ஏற்பட்டு மரணமடைந்தார் செந்தாமரை. 1992 ஆகஸ்ட் 14 அன்று செந்தாமரை என்ற பெருங்கலைஞன் மரணமடைந்த போது அவருக்கு வயது 57 மட்டுமே. இனி செந்தாமரை போல இன்னொரு மிரட்டல் கலைஞன் தமிழர்களுக்கு கிடைப்பது அரிது. இந்த வீடியோ நல்லா இருந்துச்சா? இது போல இன்னும் பல சுவாரஸ்யமான செய்திகளை தெரிஞ்சுக்க மிஸ்டர் சினிமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.